வசனங்கள் 97 104 வரை வாசிக்க போகிறோம். 119 சங்கீதம், Psalms 119 verses from 97 to 104. 97 வசனத்திலிருந்து 104 வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். 119 சங்கீதத்தை இந்த காலை தியானத்திற்கு தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு 97 வசனத்திலிருந்து 104 வசனம் வரை, இது 13வது எழுத்து தலையங்கம் கொண்டது, 13th லெட்டர். இந்த 13வது எழுத்து மெம். சொல்லுங்க, மெம். ரொம்ப ஸ்டைலா மேடம் மேம் ரொம்ப ஸ்டைலா சொல்றீங்களா, அந்த மாதிரி மெம். சொல்லுங்க, மெம். வாயில சாக்லேட் வச்சுக்கின்னு அம்மாவை மம்ன்றமே, அது அப்படி சொல்லணும். மெம். மெம் என்றால் தண்ணீர். அப்படின்னா என்ன சொல்லுங்க? தண்ணீர். பெயர் சொல் தண்ணீர். மெம் என்கின்ற இதனுடைய பெயர் சொல் அர்த்தம், நவுன் மீனிங் தண்ணீர். ஆனா இதே மெம்முக்கு வேர்ப் அர்த்தமும் இருக்கிறது, வினை சொல் அர்த்தமும் இருக்கிறது. அது என்னன்னா சுத்திகரிப்பு. சொல்லுங்க, கிளென்சிங். சொல்லுங்க, சுத்திகரிப்பு. எதனால சுத்திகரிக்கப்பட முடியும்? நம்ம இயேசுநாதருடைய ரத்தத்தால. வெரி குட். அப்புறம் தண்ணீர் தான். தண்ணீர்னால. ஆவிக்குரிய ரீதியா நாம எதனால சுத்திகரிக்கப்பட முடியும்? ஆண்டவருடைய வசனத்தினாலே. அப்போ தண்ணீர் என்றால் விஸ்டம் ஆஃப் காட், தேவ ஞானம், நாலேஜ் ஆஃப் காட், தேவனுடைய அறிவு. புரியுதா? மெம்னு அர்த்தம் தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம். இந்த 8 வசனங்களிலே 8 பிரிச்சுக்கோங்க. எவ்வளவு சிரிக்கிறீங்க பத்தியா? ஓகே. இந்த 8 வசனத்துல 8 படிகள். விசேஷமா இந்த 119 சங்கீதம் 22 எழுத்துக்களின் தலைப்பு கீழே வருது. 22 8 வசனங்கள். அதுல இன்னைக்கு 13வது 8ல இருக்கிறோம். நம்ம 13வது ஸ்டெப்ல இருக்கிறோம். நம்ம 13வது எழுத்தின் தலைப்பின் கீழே இருக்கிறோம். இந்த 13வது படியில கீழே 8 வரிசைகள், 8 நடைகள். சரியா? ஃபர்ஸ்ட், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய ஞானம். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ரொம்ப அதிகமா லவ் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைய. அளவுக்கு அதிகமாய் இதை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். சொல்லுங்க, அளவுக்கு அதிகமா இத நேசிக்கணும். இதுக்குன்னு ஒரு தனி சிறப்புகள் உண்டு. ஒன்னு கேட்டுக்குங்க இந்த பைபிளை பத்தி.
கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் அப்படி விலகி போனா இதை தொடர்றதுக்கே இஷ்டம் இருக்காது. கொஞ்சம் ஆண்டவர் கூட நெருங்கி வந்தா இத விடுறதுக்கே இஷ்டம் இருக்காது. நடக்குதுல்ல இது? கொஞ்சம் அப்போ நம்ம வேதத்தின் மீது இருக்கிற ஆர்வத்தின் அடிப்படையில, வசனத்தின் மீது இருக்கிற பிரியத்தின் அடிப்படையில நாம சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா என்று அறிந்து கொள்ளலாம். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எப்போ வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்கிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை மாறும். நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வகையில பாஸ்டருங்கெல்லாம் பைத்தியங்க. நாங்கெல்லாம் சரி, மற்றவங்க நீங்க என்ன சந்தோஷமா பாக்குறீங்க பாரு. ஓ, எங்க பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? வெரி குட், வெரி குட். ஒரு வகையில, எந்த வகையில, எந்த சம்பவம் நடந்தாலும், எந்த ஒரு காரியம் எங்க கண்ணில் பட்டாலும் அத்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க நாங்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். காரணம் என்னன்னா, வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு கோபம் தான் நாள் முழுவதும் தியானம். ஃபுல் டே டென்ஷன். நடந்தா டென்ஷன், உட்காந்தா டென்ஷன், ஏஞ்சா டென்ஷன், படுத்தா டென்ஷன், பேசினா டென்ஷன், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அப்போ அவங்க தியானம் ஃபுல்லா எதுல இருக்குது? கோபத்துல. சிலருக்கு நாள் முழுவதும் பயம். உக்காந்தா பயம், நெஞ்சா பயம், நின்னா பயம், நடந்தா பயம். ஐயோ, ரோட்ல போனாங்க, வண்டி விழுந்துச்சாமே. அவங்க வண்டி, உன் வண்டி இல்ல. இப்படி பயந்தா நீ வெளியவே போக முடியாது. பயம், நாள் முழுவதும் பயம். சுகர் வந்துட்டு மாறிக்குதே. பயம் நாள் முழுவதும் சிலருக்கு பயம். நாள் முழுவதும் சிலருக்கு ஏமாற்றம், டிப்ரெஷன், மன அழுத்தம். ஐயோ, நான் கருப்பாக்குறேனே, ஐயோ நான் குள்ளமாக்குறேனே. உயரமாக்குறவங்களை கேட்டு பாருங்க, என்ன சொல்றாங்க? ஃப்ரெட்டையா, அவருக்கு ஒரு பெண்ணு, 36 வயசு, ஏஞ்சல் மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. என்ன விஷயம்னா, அது ஹைட்டு. அதுக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கல. வெள்ளையாக்குறவங்க கேட்டு பாருங்க, சந்தோஷமாக்குறீங்களான்னு. அப்போ நம்ம கிட்ட இல்லாததை நினைத்து மன அழுத்தம், அதனால ஏற்படக்கூடிய ஏமாற்றம், ஒரு நாளெல்லாம் டிப்ரெஷன். இப்படி நம்ம தியானம் எதுவோ அது நம்ம மூஞ்சில வெளிப்படும். இப்ப நான் என்னன்றேன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ன்றேன். எது? சுகரு, பிபி, தைராய்டு, டிசீஸ், வியாதி, பலவீனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வறுமை, கடன் பிரச்சனை, வட்டிக்காரர்களிடத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவமானம், நிந்தை, போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவருடைய வசனத்தில் தியானமாய் இருந்தால் ஒரு நாளெல்லாம் அவர் உன்னை அற்புதமாய் வழி நடத்துவார். அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் இந்த முதல் பகுதியை சொல்லுகிறான். முது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது எனக்கு தியானம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தில் நான் தியானமாய் இருக்கிறேன். இந்த 8ல முதல் ஸ்டெப் என்ன? நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தில். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லிடுங்க, நாள் முழுவதும் வேதம் எனது தியானம். சொல்லுங்க, நாள் முழுவதும் வேதம் எனது. அப்போ குற்றம் நடந்தது என்ன? ராத்திரி 10:30 மணிக்கு பார்க்க கூடாது. அப்புறம் ஒரு சீரியலா பார்த்துன்னு வரக்கூடாது. கொஞ்ச நாளா நான் கூட ஒரு சீரியலுக்கு அடிமை ஆயிட்டு இருந்தேன்.
என்ன சிரிக்கிறீங்க? விட்டுட்டேன், அதனால தைரியமா சொல்றேன். நான் கூட ஒரு சீரியலுக்கு எங்க சுத்தினாலும் 9 மணிக்கு எங்க வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், அட்டாட்ட ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச பேயெல்லாம் துரத்திட்டோம், தெரியாத பேய் ஒண்ணு வந்து தலைமையில உட்காந்து ஆட்டின்னுக்குதுறான்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த பேயை என்ன பண்ணிடணும், ஓட்டிடணும்னுட்டு. எதுவும் நம்மள பிடிக்க கூடாது. எது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உன்னை ஓட வைக்குதோ அது பேய். இப்ப அவங்கவுங்க கற்பனை பண்ணுங்க, அவங்கவுங்க கற்பனை பண்ணுங்க. இத நான் சொல்றதுனால சிலர் கோவப்படுவீங்க, பர்சனலா ஏத்துக்குவீங்க. ஏத்துக்கனாலும் நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல காலையில 5:30 மணி வர முடியல, 6:30 மணிக்கு வந்தோம், 8:30 மணி வரலாம் இருக்க முடியாம ஓட்டம் பிடிக்க நினைக்க வைக்கிறது பேய். அது என்ன பேயின்னு அவங்களுக்கு தெரியும். அது என்ன பேயின்னு அவங்களுக்கு தெரியும். கல்யாணம்ன்ற பேய். சொந்தக்காரங்க என்னைக்கு வைக்குவாங்க கல்யாணம்? நம்ம தானே நிக்க வைக்கிற, உட்கார வைக்கிற, காது குத்துற, மூக்கு குத்துற பேயுங்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் நம்மை திசை திருப்புகிற அத்தனையும் பேய். அத்தனையும். பொண்டாட்டினா பேய், பிள்ளைங்கன்னா பேய், குடும்பம்னா பேய். எது என்னை கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு தடை செய்கிறதோ அது பேய் பேய் பேய். ரொம்ப நாளா தட்டு தடவி குத்து பார்த்துட்டேன், இது திருந்துற மாதிரி தெரியல. ஒரு நாளாவது ஜாட்ட கையில எடுக்கணும், ஏசுநாதர் மாதிரி, அண்ணாமலை மாதிரி இல்ல, அது பஞ்சு. ஏசுநாதர் எடுத்து ஜாட்ட ஒரு நாள் நான் எடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கான ஆர்வம் குறையுதா? பேய் புடிச்சு நாட்டுது உன்னை, நோயில கொண்டு போய் விட்டுரும். படுத்த படுக்கை ஆயிடுவ, சீரியஸ் ஆயிடுவ, 2 கைய 2 காலுக்கு சென்ட்ரல் அப்படியே படுத்துக்குவேன். வாலிபமாக்குறேன் எனக்கு ஒன்னாவது நினைக்கிறீங்களா? என்னையே தொட்டுட்டான் பிசாசு. போன வரமெல்லாம் கடத்திட்டான். உங்களுக்கு தெரியுமா? சர்ச்சில் வந்து பிரேயருக்கு நின்ன நேரம் தவிர ஓடி போய் படுத்துக்குவேன். ஒரு நாள் எல்லாம் 2 நாள் 3 நாள் படுத்துன்னு என்னைய ஒடுக்கிட்டான். 4வது நாள் யோசித்த, ஓ சம்திங் ராங், ஏதோ தவறு. ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு நம்மள திசை திருப்புறது எதுவா இருந்தாலும் அது, சொல்லுங்க சத்தமா சத்தமா, அத என்ன பண்ணணும்? இன்னைக்கு அட்லீஸ்ட் ஓட்டுறேன். 2வது பாருங்க, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவளாக்கு. 2வது, எப்போ ஒரு நாளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையால நிறைந்திருக்கிறாயோ கர்த்தர் உன்னை ஞானவானாய் மாட்டுகிறார். 2வது வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். இப்போ உங்க எல்லாரோட எனக்கு ரொம்ப ஞானம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீங்கெல்லாம் யாரு? என் விசுவாசிகள், என் பிள்ளைங்க. உங்களை எல்லாரோட ஞானம் இருந்தா என்ன, அதுல என்னக்குது? இட்ஸ் a நார்மல் திங். எனக்கு போட்டி ஆக்குறாங்க பாரு ஊழியத்துல. பாஸ்டருங்க சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் நண்பர்கள், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். வேற சபைகள் போட்டி ஆக்குறாங்க பாரு, அவங்கள விட எனக்கு என்ன அதிகமாக்கணும்? எப்ப அது நடக்கும்னா, கர்த்தருடைய வேதத்தில் நான் தியானமாய் இருக்கும் பொழுது என் போட்டியாளர்கள் என் சத்துருக்களை காட்டிலும் எனக்கு அதிக ஞானத்தை கொடுக்கிறீர். இப்ப உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க வேலை மேலேயோ வீட்டுக்கிட்ட, நீ போனா குற்றம், வந்தா குற்றம், நாய் ஓட்டினா நீ என்னத்தான் ஓட்டினு சண்டைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட. இப்ப அவங்கள எப்படி ஜெயிக்கிறது? டெய்லி கதவு திறந்தா எதிர் வீடு வேற ஆகட்டும், 3வது லைனா இருந்தா பிரச்சனை இல்லை, இப்போ சவுத் ட்ரைங் பிளாக் இருந்தா பிரச்சனை இல்லை, சவுத் ட்ரைங் பிளாக் போக முடியலாம். அது எப்படி போக முடியும் சொல்றேன், இப்படி வடிவிலைக்கு போயிடலாம். ஆனா எதிர்விடாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினந்தோறும் கதவை திறந்து அவங்க மூஞ்ச நீங்க பார்க்கணும். அப்ப என்ன பண்றது? அவங்க கிட்ட சண்டைக்கும் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமைனா வல்ல புடவை கட்டிக்கின்னு எங்க வரோம்? சர்ச்சுக்கு வேற வரோம். நம்ம ஒரு வாயை திறந்தா நம்மள என்ன சொல்ல, இதுக்கு வந்த பரிசுத்தத்தை பாரு,
ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கின் கோயிலுக்கு போகுது, என்ன பேச்சு பேசுறது பாருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயப்படுறதா அதுக்கு பயப்படுறதானா? எதுக்கும் பயப்படாத. போயிட்டு உன்னுடைய அறை கதவை சாத்திக்கிட்டு பைபிளை படிச்சு பிரிச்சு என்ன பண்ண, படிச்சுட்டே இரு. ஒன்னும் புரியலன்னா கூட கவலை இல்லை, ஒன்னும் விளங்கலைன்னா கூட கவலை இல்லை. நான் கூட 119 சங்கீதத்தை எத்தனையோ முறை ஒன்னும் விளங்காம படிச்சுக்கிறேன். தலையும் புரியாது, கவலை இல்லை. ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, விளக்கிடுவாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்சடேன். எதிர் வீட்டுல திட்டின்னுக்கிறாங்க, உன்ன எது பிதுவார் பெருக்கி யாங்க வாசல்ல தள்ளிட்டுக்குது அப்படின்னு திட்டின்னுக்கிறாங்க. நம்ம தள்ளக்கூடாது. அப்படி கிறிஸ்தவங்க அதுல ரொம்ப புத்திசாலிங்க. சுத்தி முத்தி பார்த்த யாரெல்லாம் குப்பி அவங்க வீட்டுக்கிட்ட தள்ளிட்டு உள்ள வந்துடுவோம் நம்ம, ரைட்டா? அது அவங்களுக்கு தெரிஞ்சு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அப்படி செய்யக்கூடாது. சரி, இப்ப திட்டுறாங்க. அப்போ அவங்க திட்டின்னு இருக்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் பைபிள் படிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஜோரா திட்டுறாங்க, இன்னும் ஜோரா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் பொறுத்து வச்சு, இது என்ன பைத்தியம், நம்ம கிட்ட சண்டைக்கே வரமாட்டேன்னு நாளிலிருந்து உங்ககிட்ட சண்டைக்கே வரமாட்டாங்க. உன் சத்துருக்களிலும் வேத வசனம் உன்னை என்னவா மாத்துது? சத்தமா சொல்லுங்க, ஞானம் உள்ளவர்களாய் மாத்துது. மூணாவது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக்குகிறீர். இது இன்னும் டேஞ்சர், இது இன்னும் டேஞ்சர். இப்போ பைபிள் வாத்தியாருங்க, பைபிள் டீச்சருங்க இருக்கிறோம். எங்களுக்கு பைபிள் ஹெட் நாலேஜ். நாளிலிருந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு நடக்க போகுது. அங்க பைபிள் கிளாஸ் நடத்தணும் பாரு, அப்போ பயன்படுறது எது? ஹெட் நாலேஜ். ஆனா இங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க சர்ச்சில் நிக்கிறேன்ல, இங்க பயன்படுறது என்ன இல்ல? ஹெட் நாலேஜ் இல்ல, உள்ளத்திலிருந்து உதித்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்க நான் பாஸ்டர், என்ன சொல்லுங்க, ஒத்துக்க மாட்டீங்களே. நான் என்ன உங்களுக்கு பாஸ்டரா? ஒத்துக்க மாட்டீங்க. அப்படியா, பாஸ்டரா நீ அப்படின்னு பாக்குறீங்க. இந்த வித்தியாசத்தை கவனிங்க. எங்களுக்கு போதித்தவர்களை காட்டிலும் அதிகமா எங்களுக்கு தெரிய வருதுன்னா, போதித்தவர்களிடத்துல தப்பில்ல, உம்முடைய வேத வசனத்தில் நான் எப்படி இருக்கிறேன், உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாகி இருக்கிறேன். ஐயோ, இது கொஞ்சம் ஆபத்தானது. இப்ப ஜாஷ் ஐயா கிட்ட கத்துக்கினேன், ஆல்வின் ஐயா கிட்ட கத்துக்கினேன், ஆர்லஸ் அண்ணன் கிட்ட கத்துக்கினேன், லிஸ்ட் நீண்டுனே போகுது. பிஷப் ஐயா கிட்ட கத்துக்கினேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீண்டுனே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க எல்லாம் எனக்கு போதித்தவர்கள், அவங்க எல்லாரிலும் நான் அறிவுள்ளவன் ஆயிட்டேன் அப்படின்னா பெருமை வரும். ஆனா கண்டிஷன் பாருங்க, எப்போ அது நடக்கும்னா, உமது சாட்சிகள் என் தியானமாய் இருக்கும் போது தான் எனக்கு போதித்தவர்களிலும் அறிவுள்ளவனாக்குகிறீர். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாள் முழுவதும் தியானம். ரெண்டாவது ஸ்டெப்பு சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறார். மூணாவது ஸ்டெப்பு எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவனாக்கிறார். 100ஆம் வசனத்துல உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம். இது இன்னும் ஆபத்து. முதியோர்களை பார்க்கிலும் என்னவா மாற்றுறீரு? ஞானமாய் மாற்றுகிறீர். ஓகே, இந்த உதாரணத்தை சொன்னா எங்க அன்பு சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் கோச்சுக்க மாட்டாங்க. அன்பரசன் ஐயா, ஜான் ஐயா, வாசு பிரதர், யாரு என்னோட வயசுல பெரியவங்க சிலரை எங்க நம்ம சர்ச்சில் ஆண்டவர் குத்துக்கிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சூடேறிட்டு பேசினேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சூடேறிட்டு பேசினேன்ல, அப்போ உங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னை விட வயசுல அதிகமா இருக்கிறவங்களை பத்தி நினைக்கிறப்போ கொஞ்சம் மனசுக்குள்ள பயம். ஜானையா தப்பா நினைச்சுக்குவாரா, வாசையா தப்பா நினைச்சுக்குவாரா நம்ம இப்படி பேசிட்டோமேன்னு. ஆனா வேற வழியே இல்லை, பேசித்தான் ஆகணும். ஏன்னா வேற பேய்ங்க பிடிச்சுன்னுக்குது உங்களை, அதை ஓட்டித்தான் ஆகணும். இல்லைன்னா சிக்காயிட்டு பத்துக்குவீங்க. இங்கே உங்களை பார்த்துடுறது நல்லது. இல்லைன்னா ஐசியூல பார்க்கணும். உங்களுக்கும் செலவு, எனக்கும் செலவு.
நான் சொல்றது புரியுதா? ஆமா, உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நானும் இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு அடுத்த 5வது நிமிஷம் அங்க ஓடணும். ஹாப் பேண்ட் டி ஷர்ட் போட்டு வேற ஏதோ வேலையில இருந்தா கூட ஓடணும். எங்க நம்ம ஊழியம் அதான். யாராவது சிக்காக்காரங்க ஹாஸ்பிட்டல்னா ஃபர்ஸ்ட் போய் அட்டெண்ட் ஆயிடுவோம். இப்ப என்ன சொல்ல வரேன், வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்னுடைய வார்த்தையினால காயப்பட்டுருவாங்க. அப்போ உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் என்னிலும் முதியோர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கெல்லாம் உங்க எல்லாரையும் தகப்பன் சாமியா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இது ரொம்ப பழமையான வார்த்தை. தகப்பன் சாமி யாருன்னா அப்பாக்கே புத்தி சொன்ன புள்ள. ஒரு கடவுளுது, நான் அதை சொல்ல முடியாதுங்க. அப்படி மாற்ற விரும்புகிறார். எப்போ இது எப்போ ஆகும்? உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால். இப்ப தாவீது அரச சபையில எவ்வளவு வயசானவங்க இருந்திருப்பாங்க இல்ல? அவங்க எல்லாரை காட்டிலும் தாவீது எப்படி இருந்தான்? ஞானமுள்ளவனாய் இருந்தான். அதுக்கு காரணம் அவன் சொல்றதுன்னா, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும். அடுத்து 101 வசனத்துல, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், கர்த்தருடைய வசனத்தின்படி நீ நடந்தா பொல்லாத வழிக்கு போகாம ஆண்டவரே தடுத்துறாராம். வசனமே தடுத்துருதான், ஆண்டவருடைய வார்த்தையே தடுத்துருதான். கைத்தட்டி இதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடணும். காலையில கொஞ்சம் பேர் அப்படியே கிருன்னுக்குறாங்க, நல்லா ஜோரா தட்டிடணும். தேங்க்யூ. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அப்போ 5வது படி கவனிங்க. எப்போ நம்முடைய கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோமோ பொல்லாத வழியிலிருந்து காக்கப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பொல்லாத வழியிலிருந்து காக்கப்படணும்? பொல்லாத வழியின் முடிவில் மரணங்குது, பொல்லாத வழியின் முடிவிலே ஆபத்துக்குது. ஏன்? வழியிலே ஆபத்து இருக்கிறது. யாரு ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறானோ அவன் பத்திரமாய் நடக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை நீ காத்து கொண்டால் நீ பத்திரமாய் நடக்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேட்டூருக்கு பட்டமளிப்பு விழாக்கு போனோம். போயிட்டு முடிஞ்சிட்டு வந்த பிறகு மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வெளியே வருது. அந்த தண்ணியை பார்த்தோன்னே நம்மளுக்கெல்லாம் என்ன, காலாவது வச்சு இப்படி காலாவது அப்படின்னு அப்படித்தான் இறங்கணும். அப்புறம் பாதி பேர் தண்ணியிலே இறங்கிட்டோம். ஓகே. அது தண்ணி பாறை மேல போறதுனால பாறை என்ன ஆயிட்டு இருக்குது, பாசை பிடிச்சிட்டு இருக்குது. அதனால என்ன, சிலர் வழிக்கு டொம்முன்னு விழுந்தாங்க. நானும் விழுந்தேன், அது வேற விஷயம். ஏன்னா என்னை பத்தி சொன்னா தானே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாவும். யாருக்குன்னாலும் கவலை இல்லை, நான் விழுந்துட்டேன்னா ஒண்ணு என் பிள்ளைங்க எப்படி சிரிக்குது வச்சா. வெரி குட். ஓகே. இப்போ அந்த அந்த சறுக்கலான அந்த பாதையை சிந்திக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் நடந்தால் அப்படிப்பட்ட சறுக்கலான பாதையிலும் நான் தவறப்போவதில்லை. புரியுதா? நம்முடைய வசனத்தின்படி நான் காத்து நடந்தால் என் நடைகள் ஸ்திரப்படும். பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை என்ன பண்ணுகிற, விலக்குகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 102 வசனத்துக்கு வரும் பொழுது, நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். அல்லேலூயா. 2 பேருக்கு சண்டை, 2 பேரும் எனக்கு வேணும், முக்கியம். பஞ்சாயத்துக்கு என்கிட்ட வந்துட்டுக்கிறாங்க. இப்ப நான் தீர்ப்பு சொன்னா 2 பேர்ல ஒருத்தர் பாதிக்கப்பட போறாங்க. ஷுவர். 2 பேர் பக்கமும் நியாயம் இல்லை. யாரும் ஒருத்தர் பக்கம் தான் என்னங்குது, நியாயங்குது. இன்னொருத்தர் பக்கம் என்ன இல்ல, நியாயம் இல்லை. ஒருத்தர் எங்க ஃபேமிலியில வாய் சும்மா இல்லாத சொல்லிட்டேன், சொத்து பிரிச்சு தான் குத்தனா என்ன ஆச்சுன்ட்டேன்.
அண்ணன் தம்பிங்க பாவம் தம்பிங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பிரிச்சு தான் குத்தன என்ன ஆயிடுச்சேன்னு தம்பான். அவரு எல்லாருக்கும் பெரியவர். பிரிச்சு கொடுன்னு அவனே சொல்றான், ஒரு பாஸ்டரா. அண்ணன் தம்பிங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தான் குத்துறதுக்கு தப்பு. நான் பாஸ்டர் இல்ல. உடனே என்ன ஆயிட்டம்? பூஜாரி ஆயிட்டனா இல்ல முல்லா ஊதுறவன் ஆயிட்டனா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எது சொன்னதுக்க? எது சொன்னதுக்க? நியாயத்தை சொன்னதுக்கு. நீர் எனக்கு போதித்து இருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகி. இதுல இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு பாவம் அவங்களுக்கு சேர வேண்டியது குத்துறேன்னதுனால எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. ஐயா என்ன பார்த்தா எல்லாருக்கும் என் மகன் டவுன்ல சத்தம் போட்டு சொல்றவரு இப்படி மூஞ்சி திருப்பின்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் அவர் மேல வெறுப்பு வந்துருச்சு. சமீபமா மரணம் அடைஞ்சிட்டார். எனக்கும் அவர் மேல வெறுப்பு வந்துருச்சு. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம அந்த வெறுப்பை காட்டியிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிக்கிறேன். இது எப்ப நடக்கும்னா, வசனத்தின்படி நாம நியாயமா பேசுறப்போ நமக்கு உறவுகள் நஷ்டம் ஏற்படும். நியாயத்தின் பக்கம் நின்னா அநியாயக்காரு கோச்சுக்குவாங்கோ. நியாயத்தின் பக்கம் நின்னா அநியாயக்காரு கோச்சுக்குவாங்கோ. கொஞ்சம் இப்படி எல்லாம் என்ன கொஞ்சம் பாக்குறீங்களா? எல்லாம் என்ன கொஞ்சம் பாக்குறீங்களா? எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. நியாயத்தின் பக்கம் நிக்கணும். யாரு? கர்த்தருடைய வசனத்தால் போதிக்கப்பட்டவர்கள். எந்த பக்கம் நிக்கணும்? சொல்லுங்க சத்தமா. ஆமா, எத்தனை உறவுகளை இல்லையா நீ பண்றது தப்புன்னு சொன்னதுனால தச்சு விட்டு நின்றுங்க எல்லாம்ங்கிறாங்க. டைம் கொத்துக்கிறேன் நான். அது எங்க போகுது? அது எவ்வளவு தூரம் போனாலும் தூண்டில் போட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியும். டைம் கொத்துக்கிறேன். ஓடுற எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடுன்னு டைம் கொத்துக்கிறேன். இப்போ நாம வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான் இது. வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான், மற்றபடி அல்ல. நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்க? நியாயங்களை விட்டு. சரி, வரிசையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நாள் முழுதும் உம்முடைய வசனத்தில் சத்துருக்களிலும் ஞானமுள்ளவனாக்குகிறீர், எனக்கு போதித்தவர்களிலும் அறிவுள்ளவனாக்குகிறீர், முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவராய்க்கிறீர், பொல்லாத வழிகளை விட்டு விலக்குகிறீர், உம்முடைய நியாயங்களில் நிற்க உதவி செய்கிறீர். 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். நெக்ஸ்ட் 7வது படி. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதான்? தேனிலும் மதுரமாயிருக்குதான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப். இது ஒரு டெஸ்ட். இப்போ அக்கா தங்கச்சிங்களுக்கு எப்ப பாரு சண்டை வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். யார சொல்லலாம்? சரி, பிரின்சிக்கும் பவிக்கும் எப்ப பாரு சண்டை, ரைட்டா? உதாரணத்துக்கு எப்ப பாரு சண்டை. இவங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். எப்படின்னா, சங்கீதம் 1 எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கோங்க? 1ஆம் சங்கீதம் எடுத்துக்கின்னு முதல் 3 வசனத்தை நீ தியானம் பண்ணு, 2வது 3 வசனத்தை நீ தியானம் பண்ணு. தனித்தனியா ஒரு 1/4 மணி நேரம் 2 பேரும் தியானம் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா வாங்க, பைபிளை பிரிச்சு வச்சுக்கின்னு நீ தியானம் பண்ணதை சொல்லு. நெக்ஸ்ட் நீ தியானம் பண்ணதை சொல்லு. யார் இவங்க 2 பேரும்? சண்டை போட்டுனுக்கிற அக்கா தங்கச்சிங்க. நான் பொதுவான அக்கா தங்கச்சிங்களா சொன்னேன், இதுதான் பாதி கேட்கறது. சண்டை போட்டுனுக்கிற அக்கா தங்கச்சிங்க. இப்படி சொன்னா 6வது வசனத்துல தியானித்து முடிக்கிறதற்கெல்லாம் அந்த வசனம் எப்படி இருக்கும்? தேனிலும். சொல்லுங்க. இதுவாடி உனக்கு தோணுச்சு? அக்கா தங்கச்சி இதுவா உனக்கு தோணுச்சு? சே, உங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டு நின்றுட்டேன்னு. அந்த அம்மா உடனே, அக்கா நீ கூட பரவாயில்ல, கொஞ்சம் துடுக்குத்தான், ஆனாலும்
நீ கூட பரவாயில்ல, சரியா என்ன பண்ணிக்கிற, பாயிண்ட் எடுத்துக்கிற. அங்க 2 பேருக்குள்ள பொதுவா இருந்த கசப்பு போயிட்டு, நல்லா கவனிங்க, சண்டை போட்டு நிக்கிற 2 பேருக்கு மத்தியில பொதுவா இருந்த கசப்பு போயிட்டு வசனம் என்கின்ற மதுரம் உள்ள வந்துருச்சு. அதுதான் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் எப்படி இருக்கிறது, தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. 7வது ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப் தியானிச்சு நிறைவு செய்யலாம். 104ஆம் வசனம், கடைசி வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, எல்லா பொய் வழிகளையும். நல்லா சத்தமா சொல்லுங்க. 8வது படி எவ்வளவு நல்லா இருக்குது பாத்தீங்களா? உமது கட்டளைகளில் உணர்வு அடைஞ்சிட்டேன், உம்முடைய வசனத்தை கேட்டேன், உணர்வு அடைஞ்சிட்டேன். இனி எல்லா பொய் வழிகளையும் விட்டுருவேன், எல்லா மாயமாலத்தையும் விட்டுருவேன், எல்லா அநியாயத்தையும் விட்டுருவேன், எல்லா ஏமாற்றுதலையும் விட்டுருவேன். நீதி உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், சத்தியம் உள்ளவனாய் மாறுவேன். இது எப்படி நடக்கும்னா, கர்த்தருடைய கட்டளைகளால் உணர்வடைந்தால். எப்ப நடக்கும்? கர்த்தருடைய கட்டளைகளால் உணர்வடைந்தால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. 8 ஸ்டெப் நல்லா இருக்குதுல்ல? ஒரு டான்ஸ், கேர்ள்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுறீங்கன்னு நினைச்சுக்கங்களேன். வித் கவுண்ட் ஆஃப் 8, 1 2 3 4 5 6 7 8 இல்ல, அப்படித்தானே? 1 2 3 4 4 3 2 1 அப்படி வச்சுக்கலாமே. இப்ப இந்த 8 ஸ்டெப் என்ன? முத நானு வேத வசனத்தில் எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். அப்போ சத்துருக்களை காட்டிலும் என்ன பண்ற? ஞானவான் ஆக்குகிறீர். அடுத்து போதிக்கிறவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக்குகிறீர். முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். பொய் வழிகளை விட்டு என் கால்களை விலக்குகிறீர். உம்முடைய நியாயங்களை விட்டு விலக மாட்டேன். என் வாய்க்கு உம்முடைய வசனம் எப்படி இருக்கு? தேனிலும் மதுரமாயிருக்கு. ஆதலால் எல்லா பொய்களையும் பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. சரி, இதை படிச்சிட்டோம். என்னத்தை இன்னைக்கு வீட்டுக்கு எத்தனை போறதுன்னா, நாள் முழுவதும் உடைய வேத வசனத்தில் நான் தியானமா இருந்தால் எனக்கு தீங்கொன்றும் இல்லை. இந்த 8ஐயும் ஒன்னா சேர்த்து சொன்னா எப்படி சொல்ல முடியும்? உடைய வசனத்தின்படி நடந்தால் எனக்கு தீங்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இன்று முதல் உடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாயை திறந்து, ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி உடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்தரலும். உடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகள்